நம்மளோட தொடர்பு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. பெட்டியை தூக்கிட்டு போனாங்க, பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு அவ்வளவுதான் வரும். ஐயா எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். மைக்கை வந்து எல்லாரும் மீட் பண்ணுங்க தயவு செய்து. ஓகே பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ. ஜெபிப்போம். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். வானாதி வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகளையும் உண்டாக்கின எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. கர்த்தாவே, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி அப்பா, அப்போஸ்தலர்களாய் போதகர்களாய் உமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களாய் சகோதரர்களாய் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் உம்முடைய காரியங்களை குறித்து சற்று நேரம் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நேரத்துல உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அடியை மறைத்து நீங்க வெளிப்படுங்க சுவாமி. எல்லா துதியும் கடந்து மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த அபிஷேகம் என்கிற தலைப்பின் கீழே கடந்த நாட்களில் நாம் படித்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த அபிஷேகம் என்பது மிகவும் முக்கியம். ஏன்னா அதனாலதான் இந்த டாபிக் நான் எடுத்தேன். கடந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக ஒரு சில விட்டு போன வசனங்கள் இருக்கிறது. அந்த வசனத்தோடு நாம் இன்றைக்கான பாடத்திற்குள்ள போகலாம் என்று நான் விருப்பப்படுகிறேன். இன்றைக்கு விசேஷமாக ஆதாமினுடைய அபிஷேகத்தை குறித்து நாம் சற்று நேரம் படிக்க இருக்கிறோம். நிச்சயமா உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கோணத்தை, ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவா உங்களுக்கு இந்த பாடம் கொடுக்க இருக்கிறது. தயவாய் கவனிங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கலாம். இடையில என்னோட இன்ட்ராக்ஷன் பண்ணுங்க. வகுப்பு முடிந்த பிறகு உங்களுடைய கேள்விகளை என்னிடத்தில் நீங்க கேட்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. சரி, தயவாய் ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 20:22 போன வகுப்புல நம்ம பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி என்பதனால் யோவான் 20:22 இருந்து நாம் ஆரம்பிக்கலாம். வாசிக்கிறீங்களா பாஸ்டர்ஸ்? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20வது அதிகாரம் 22வது வசனம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. இந்த வசனத்தை நாம் சென்ற வகுப்புல நம்ம படித்தோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஊதி பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார் என்பதாக இந்த வசனம் நமக்கு தெரிகிறது, சொல்லுகிறது இல்லையா? சரி, அடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அப்போ ஒருவர் பரிசுத்த ஆவியை பெறுகிறவர், அவர் என்ன மாறுகிறார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவி உடையவராகவும் மாறுகிறார், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றவராகவும் அவர் மாறுகிறார். அப்போ இந்த வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இந்த வார்த்தையை நாம் அடிக்கோடிட்டு புரிந்து கொள்ள வேண்டுவது மிகவும் அவசியமா இருக்கிறது.
இந்த அபிஷேகம் எதற்காக என்றால், அபிஷேகம் என்பது நுகத்தை முறிக்கும். எடுத்து வாசிப்போம். ஏசாயா 10வது அதிகாரம் 27வது வசனம். ஏசாயா புஸ்தகம் 10:27. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீங்கும்படி அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போவும். சரியா படிங்க. அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் இருக்கா? என்ன இருக்கு? அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தின் அப்படித்தான் வருது. ஓகே. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால், ஆமா, அதுதான் சரியான பதம். அபிஷேகத்தின் வரல, அபிஷேகத்தின் தான் வருது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க. அந்நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்தில் நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். சரி பாசன், அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஒருவேளை பாஸ்ட் படிச்சது வேற டிரான்ஸ்லேஷனா இருக்கலாம். இல்ல இதே மொழிபெயர்ப்பு ஒரே மொழிபெயர்ப்பு தான். பட் இதுல என்ன அபிஷேகத்தின் அப்படின்னு வருது ஏன்னு தெரியல. பாப்பா, நான் மத்த பைபிளையும் பாக்குறேன். ஓகே பாஸ், பாப்போம் பிறகு பாப்போம் மாஸ்டர், பிறகு பேசுவோம். டிரான்ஸ்லேஷன் பிழையா இருக்கலாம், பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். ஓகே பாஸ்டர். ஆனா சரியான பதம் என்னன்னா, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஏசாயாவா? ஆமா பாஸ்டர், ஏசாயா 10:27. ஓகே ஓகே ஓகே. சரி போங்க, படிங்க. ஓகே பாஸ்டர். பாருங்க, அபிஷேகத்தினால் தான் நுகம் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். இந்த காளைகள் மீது மாட்டு வண்டியில மாடுகளினுடைய கழுத்துல கட்டியிருப்பாங்க. அது நல்ல உறுதியான ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருளா இருக்கும். அதுதான் அந்த மாட்டு வண்டியினுடைய முழு பாரமும் அந்த நுகத்துலதான் இருக்கும். அந்த நுகத்தை தான் சுமந்து கொண்டு அந்த மாடானது இழுத்து கொண்டு கடந்து சென்று கொண்டிருக்கும். அப்போ ஆவிக்குரிய ரீதியில இந்த நுகமானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கதான் செய்யுது. இந்த அபிஷேகத்தை பெறுகிற அந்த சமயத்துல அந்த நுகமானது முறிந்து உடைந்து போகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த நுகம் உடைந்த பிறகுதான் ஆவியில, சரீரத்துல ஒரு பெரிய பலன், ஒரு உற்சாகம், ஒரு விடுதலைய அந்த ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் உணர்கிறான். ஆக அந்த மனுஷன் அந்த நுகத்தை உடைக்கிற அந்த அபிஷேகம் தான் மிகவும் முக்கியமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஊழியர்களே, இந்த அபிஷேகம் என்பது மிகவும் மிகவும் முக்கியமானது. தொடர்ந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போறோம், படிக்க போறோம். இதோட நான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நடந்த அந்த அபிஷேகத்தினுடைய நுகத்தின் காரியங்களை, அதாவது அபிஷேகத்தின் காரியங்களை நிறைவு செய்துட்டு, ஏற்கனவே நான் சொன்னது போல ஆதாமை குறித்து சற்று நேரம் நாம் படிக்க இருக்கிறோம். ஆதாமுக்கும் அபிஷேகத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சம்பந்தம் இருக்குது. ஆதாமுக்கும் தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். எப்படி என்று நீங்க கேட்டீங்கன்னா, அந்த காரியத்தை தான் படிக்க போறோம். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:7. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி என்ன செய்யுது? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர்.
இந்த இடத்துலதான் ஆதாமுக்கு தேவன் அபிஷேகத்தை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அவருடைய ஆவியை ஆதாமுடைய நாசியில ஊதி அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நாம் ஏற்கனவே வாசிச்சோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38ல வாசிச்சோம். பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்துவை தேவன் அபிஷேகம் செய்தார் என்று வாசிச்சோம். அதே பரிசுத்த ஆவிதான் ஆதாமுக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த காரியம் ஒரு அபிஷேகத்தினுடைய காரியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் ஊற்றப்படுகிறாரோ, எங்கெல்லாம் கொடுக்கப்படுகிறாரோ, அந்த இடத்துல அபிஷேகமானது ஊற்றப்படுகிறது என்பதுதான் பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஆதாரம். அதைதான் நாம் யோவான் 20:22 வாசிக்கிறோம். ஆண்டவர் ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அந்த ஊதுதல் என்பது பரிசுத்த ஆவியை கொடுத்து அந்த வல்லமையையும் அந்த அதிகாரத்தையும் அந்த சத்துவத்தையும் தேவனான நம்முடைய தேவனானவர் கொடுக்கிறார் என்ன சாப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் பாஸ்டர் மியூட் பண்ணிக்கோங்க பாஸ்டர். ஓகே ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. அப்ப பாருங்க, ஆதாமுக்கு தேவன் அவருடைய ஆவியை கொடுத்ததுனால மனுஷன் என்னவாய் மாறினான் என்று சொன்னால் ஜீவ ஆத்துமாவாய் மாறினான். அதற்கு முன்பாக மனுஷன் ஒரு மண்ணு, அவன் ஒரு ஜடம், அவன் ஒண்ணுமே கிடையாது, யூஸ்லெஸ் அவன் ஒரு பொருள், அவ்வளவுதான். உயிரற்ற ஒரு மண்ணா இருந்தவனுக்கு தேவன் அவருடைய ஆவியை கொடுத்தபடியினால, அவருடைய அபிஷேகத்தை ஊற்றினபடியினால அவனுக்கு சகல வல்லமையும் அதிகாரமும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகத்தை, அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை சாத்தான் இடத்துல இழந்து போனதுனால, யார் இழந்தது? ஆதாம் இழக்கவில்லை, ஏவாள் இழந்தபடியினால, ஏவாள் மூலியமாய் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டதுனால அபிஷேகத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. பாருங்க, பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்பது பாவம் வரும்போது அந்த அபிஷேகமானது ஒன்றும் இல்லாமல் அவிழ்ந்து போய்விடுகிறது. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் என்றாலே பரிசுத்த ஆவிதான். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை இருக்கும், அங்க அபிஷேகம் இருக்கும், அங்க வல்லமை இருக்கும், அங்க அதிகாரம் இருக்கும், அங்க அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், விடுதலைகள் உண்டாகும், பிசாசுகள் ஓடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவ தாசர்களே, பேசுகிறது என்னுடைய சுயமான காரியம் ஒன்றுமில்ல, எல்லாம் தேவனுடைய காரியத்தை குறித்து தேவனுடைய வார்த்தையை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இதுதான் ஆதியில ஆதாமுக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை இப்போது இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிதாவாக தேவனுடைய ஆசை, எண்ணம், விருப்பமா இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை பரிசுத்த ஆவி மூலமாகவும் அக்கினி மூலமாகவும் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொண்டு மக்களை வழிநடத்த வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அதற்காக தான் நாம் ஊழியர்களாக, ஆசாரியர்களாக, தீர்க்கதரிசிகளாக, மெய்ப்பர்களாக, போதகர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அபிஷேகம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம்
என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:17. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். ஓகே, பாருங்க. தேங்க்யூ சிஸ்டர். அபிஷேகம் பெற்றவன் எதற்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நான் அபிஷேகம் பெற்றாயிட்டு அதனால எனக்கு யாருடைய தயவும் தேவையில்லை, என்னுடைய விருப்பத்தின்படி நான் இருப்பேன், எனக்கு தோன்றுகிற காரியத்தை நான் செய்வேன் என்று ஒருவரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இந்த அபிஷேகத்தின் ஆதாரம் என்னன்னா கீழ்ப்படிதல் என்பதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அபிஷேகம் பெற்றவர்கள் கீழ்ப்படிதலோடு கடைசி பரியந்தம் இருக்க வேண்டும். யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு நிகரான தற்சொரூபி அவர். அண்ட சராசரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படிப்பட்ட காணக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனுடைய தற்சொரூபம், அவருக்கு நிகரானவர். அவரேதான். அவருடைய ரத்தம், அவருடைய சதை, அவருடைய நரம்பு, அவருடைய எலும்பு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரே சிலுவை பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் அபிஷேகத்திற்கு கீழே இருக்கிற கீழ்ப்படிதலினுடைய வெளிப்பாடு. அது இந்த வசனத்துல பாருங்க, அபிஷேகம் பெற்ற கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன வருது? அந்த இடத்துல சாபம் வருகிறது. அத சாபத்திற்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தினோடு கீழ்ப்படிதலையும் நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கீழ்ப்படிதல் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருடைய காரியங்களிலும் கீழ்ப்படிதல் வந்துடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுக்கு முதலாவது நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால், நம்மை சார்ந்திருக்கிறவர்கள், குடும்பத்தார் எல்லாருக்கும் நாம் கீழ்ப்படுகிற காரியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த கீழ்ப்படிதல் என்பது அபிஷேகம் பெற்றவர்களுக்கு மிகவும் முக்கியமாய் இருக்கிற ஒரு குணநலமாய் இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் இல்லாத இடத்துல சாத்தான் புகுந்துருவான். பிசாசு அவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வாசிப்போம். அதே ஆதியாகமம் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். ஓகே பாஸ்டர், தேங்க்யூ. தேவ சாயல். தேவனுடைய சாயலை, தேவனை யாராவது பார்த்திருக்கிறோமா? பார்த்ததே கிடையாது. அவருடைய சாயல் இன்னதென்று நாம் அறியோம். ஆனாலும் தேவனுக்கு என்று ஒரு சாயல் இருக்கிறது. சாயல் என்று சொல்லும் போது ஒரு போட்டோ காப்பி, ஒரு ஜெராக்ஸ் சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய டாக்குமெண்ட்ஸ், ஒரு பாஸ்போர்ட்டோ, ஒரு ஓட்டர் ஐடியோ, ஒரு ஆதாரோ எடுத்துட்டு போய் நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுக்கும் போது அச்சு அசல் அதே போலவே தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இன் ஹிஸ் இமேஜ்,
அவருடைய சாயல் என்று சொன்னால், இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். கண்ணாடியில போய் நாம நிக்கிறோம், நம்முடைய சாயல் அந்த கண்ணாடியில் அப்படியே பிரதிபலிக்கிறது. அதுதான் ஆதாம் எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயலாக அப்படியே இருந்தார் 100%. அது ஏன் அப்படி இருந்தாரு அப்படின்னா, தேவனுடைய படைப்பு அப்படிப்பட்டதா இருந்தது. ஆதாமின் மேல தேவன் வைத்திருந்த அபிஷேகம் அப்படிப்பட்டதா இருந்தது. அவருடைய சொந்த ஆவியவே அந்த மண்ணுக்கு கொடுத்திருந்தார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். அப்போ தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்ட அந்த ஆதாம், அவன் பெற்ற அந்த அபிஷேகத்தை இழந்து போனதுனால உலகத்திற்குள்ள பாவமும் சாபமும் வந்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவதாசர்களே, ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் யாராயிருந்தாலும், பெரியோர் சிறியோர் யாராயிருந்தாலும், அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அபிஷேகம் என்பது அது விலையேற பெற்றது. ஒரு ஒரு ப்ரெஷியஸ். அந்த அபிஷேகத்தை நீங்க எங்கேயும் வாங்க முடியாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் அபிஷேகத்தை எந்த கடையிலையும் வாங்க முடியாது, எந்த கம்பெனிலையும் வாங்க முடியாது. ஆக இந்த பாடத்தின் மூலியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை இழந்து போகாமல் இருக்க வேண்டும், அதை பாதுகாத்து தேவனுக்கென்று நாம் வாழ வேண்டும் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:14. அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ, பிரைஸ் லார்ட். இந்த ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம், அவன் இழந்து போன அந்த அபிஷேகத்தின் நிமித்தம், இந்த உலகத்திற்கு அறியாதவர்களுக்கு கூட அந்த சாபம் பாவம் வந்தது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் பாவத்துல விழுகும் போது அவர் மூலமாக அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் அந்த தாக்கமானது ஏற்படுகிறது. முந்தின ஆதாம் பாவ மனுஷன், பிந்தின ஆதாம் ஆகிய 2வது ஆதாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆதாமை போல மாற்றுவதற்கு அவர்களுடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதுதான் பிதாவாக தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:22. 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுக்குள் மரிக்கிறது போல அப்படின்னா, பாவ சரீரத்துக்கு மரித்து பரிசுத்த நித்திய ஜீவனை அடையக்கூடிய சரீரத்திற்கு பிழைக்க வேண்டும். அதுதான் ஒரு அபிஷேகத்தையும் ஒரு ரட்சிப்பையும் இந்த வசனம் குறிக்கிறது. ஒருவன் தன்னைத்தான் உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அவருடைய பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாய் மாறுகிறது. அந்த பழைய சுபாவம், ஜென்ம சுபாவம், அந்த பாவ சரீரம், ஆதாமுக்கு ஒப்பிடப்படுகிற பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனாய் புது சரீரத்தோடு, புதிய ஆவியோடு, புதிய ஆத்மாவோடு, புதிய சிந்தையோடு, புதிய பரிசுத்த சரீரத்தோடு அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறதை தான் இந்த இடத்துல வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆதாமையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அழகாய் இங்க வேதமானது
ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆதாமினால் வந்த அந்த சாபம், பாவம், மீறுதல், கீழ்ப்படியாமை, அக்கிரமம், அநியாயம், விபச்சார பாவங்கள், வேசித்தனம், கொலை பாதகங்கள், இவைகள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வரும்போது எல்லாம் மாறி புதிய ஒரு காரியமாய், புதிய ஒரு வாழ்வு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துலதான் அபிஷேகம் வேலை செய்கிறது. இதற்குத்தான் அபிஷேகம் தேவை. இதற்குத்தான் அபிஷேகம் என்பது முக்கியமாய் பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவதாசர்களே, அபிஷேகத்திற்கு நீங்க இன்னும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். ஏன்னா அபிஷேகம் இல்லாமல் தேவனுடைய காரியத்துல நிக்க முடியாது. எவ்வளவு பெரிய காலேஜ்ல படிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கலாம், எவ்வளவு வார்த்தைகள் வேதத்தையே நான் கரைத்து குடித்தேன் என்று சொல்லலாம். பரிசுத்த வேதாகமத்தை கரைத்து குடித்தவர்கள் உலகத்துல யாருமே கிடையாது. உலகத்துல யாருமே கிடையாது. அப்போ எழுத்து என்பது கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கும். எழுத்துல ஒன்றுமே கிடையாது. எழுத்தை அதிகமாய் நாம் அறிந்து வைத்திருக்கிறதுனாலோ இல்ல மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறதுனாலோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆவியை நாம் எந்த அளவுக்கு தக்க வைக்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுதினம் அனுமதிக்கிறோம், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு தேவனோடு நாம் பேசுகிறோம், தேவனோடு கூடிய அந்த உறவுல நிலைத்திருக்கிறோம், இதுதான் முக்கியமாய் நமக்கு பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. எழுத்துனால பழைய ஏற்பாட்டுல நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் தேவன் கொடுத்தார். என்ன பிரயோஜனம்? என்ன நடந்தது? எழுத்துல இருந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்க சட்டையே பண்ணல. இவர்கள் திருந்துவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் மோசே மூலியமாய் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கடிவாளம் போட்டார். அந்த கடிவாளத்துக்கு யாருமே அடங்கவே கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அந்த வனாந்தரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ள வகை தேடினவன் யார்? உங்களுக்கு சொன்னது யாரு? மனம் திரும்புங்க அப்படின்ட்டு அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை, அந்த பழைய ஏற்பாட்டு எழுத்துக்கும் புதிய ஏற்பாட்டினுடைய ஆவியானுடைய அபிஷேகத்திற்கும் வித்தியாசத்தை நீங்க பாருங்க. அதுதான் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்துல அபிஷேகம் இருந்தது. அந்த அபிஷேகத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துல இருந்த அபிஷேகத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு அதை எடுத்து சொல்றேன். அந்த அதிகாரம், அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். நீங்க பக்கம் பக்கமா எழுதி 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும், எழுத்துல பேசினாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அதிகாரத்தோடு ஒரு வார்த்தை ஆவியில கொண்டு பேசினா அந்த இடம் அசைக்கப்படும். இந்த இடம் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரம்பும். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:40 வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9:40. இருக்கீங்களா? அப்போஸ்தலர் 9:40 வாசிங்க. மியூட் பண்ணிருக்கதான் மறந்துட்டேன். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி
தபித்தாளே, எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். இதுதான் பேதுருவுக்கு தேவன் கொடுத்த அந்த அக்கினி அபிஷேகத்தினுடைய பலன், வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மரித்து போன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது பேதுருவுக்கு? அதுதான் அபிஷேகம். இன்றைக்கு நீங்க என்ன கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அது ஆதி ஆகமத்துல, அது ஆதி காலத்துல அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அற்புதங்கள் இப்ப நடக்குமா, நடக்க வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாய் நடக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? சரீரத்துல உயிரோடு எழுப்ப முடியவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த மரித்து போன ஆவியை, மரித்து போன ஆத்துமாவை ஒரு அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியரால் உயிரோடு எழுப்ப முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அபிஷேகத்தினுடைய வல்லமை. அடுத்து நம்ம இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:44 வாசிக்கலாம் பாஸ்டர். இந்த இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அடுத்து வாசிக்கலாம் பாஸ்டர். 45:46. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் இவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். இதுதான் தேவன் தருகிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, தேவதாசர்களே, நீங்க போய் பேசுகிற இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கணும். அந்நிய பாஷைகள் பேசணும். தேவனோடு அங்க தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்படணும். அதுதான் அபிஷேகம். அதுதான் அந்த அபிஷேகம் தான் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கும், அவர்களுடைய நுகத்தை முறிக்கும். அதற்காகவே நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு கை அடையாளத்தை போடலாமே. கண்டிப்பா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பாஸ்டர் இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நிறைவு செய்கிறேன், சீக்கிரம் நிறைவு செய்கிறேன். அடுத்து வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 45வது வசனம். அந்தப்படியே முந்தின 45 தானே பாஸ்டர்? அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானால் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த ஜீவ ஆத்துமாவுக்கும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கும் வித்தியாசம் இருக்கிறதா? நீங்க என்ன உணர்கிறீர்கள்? ஜீவ ஆத்துமா ஆனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்படிதானே பாஸ்டர் இருக்கு? உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இல்லையா? ஓகே பாஸ்டர். ஆதாமாக இருந்த அந்த நபர் ஒன்றுமே இல்லாமல் மரித்த நிலையிலிருந்து ஜீவனை பெற்றுக் கொண்டவர். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, மரித்து போனவர்களுக்கு புதிய ஜீவனை கொடுக்கிற ஜீவ ஆவியானவர் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த டிஃபரன்சியேஷன் புரிகிறதா உங்களுக்கு? ஓகே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த காரியத்தை செய்கிறது எல்லாமே ஆவியானவர் தான். அந்த ஜீவ ஆத்துமாவா இருந்த ஆதாம் மரித்த ஆத்துமாவாய் மாறிட்டார்.
ஏன் அப்படி மாறினாரு? பாவத்தினால் அப்படி மாறிட்டாரு. நாமோ ஜென்ம சுபாவத்தினால், ஆதாமுடைய பாவத்தினால் மரித்தவர்களா இருந்த நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய ரத்தம் சிந்துதலினாலும் மீட்படைந்தவர்களாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் உயிரடைந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் என்பது அதை குறித்து பேசும்போது நிறைய காரியங்கள் நாம் பேசிக்கொண்டே போக முடியும். அதற்கு எல்லையே கிடையாது. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் இல்லை என்று சொன்னால் அந்த ஜென்ம சுபாவத்துல அந்த பாவத்துல விழுந்து போய் நாம் ஒன்றும் இல்லாத ஒரு ஒரு பிண்டமாய் போயிருக்கும். அவருடைய கிருபைதான், அவருடைய அபிஷேகம் தான், அவருடைய பரிசுத்த ஆவிதான் நம்மை நிற்க நடக்க உணர செய்கிறதாய் இருக்கிறது. கடைசியாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவதாசர்களே, ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிக்கலாம். யூதா புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். யூதா 1:14. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தியுள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். பாருங்க, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும். இந்த ஆதாம் தொடங்கி 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு வரைக்கும், ஏன்னா வசனம் சொல்லுகிற இடத்துல தேவனை தொழுது கொள்வதற்கென்று ஒரு நேரம் எடுத்திருக்குது. ஆதாம் தொடங்கி அவருடைய பிள்ளை வரைக்கும். அப்போ அந்த பாவத்துலதான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆதாமுடைய பாவம் தலைமுறை தலைமுறையாய் வந்திருக்கிறது. ஆக இவர்களுக்கு எல்லாருக்குமே, இந்த அவபக்தியா நடக்கிறவர்களுக்கு எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கிரியை நிமித்தம், அவர்கள் பேசின அவபக்தியான கடினமான வார்த்தைகளின் நிமித்தம் அவர்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா நித்திய ஆக்கினை இருக்கிறதாக இந்த வசனம் இந்த தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த யூதா புஸ்தகம் ஒரே அதிகாரமுடைய புஸ்தகமா இருந்தாலும் கூட இந்த நியாய தீர்ப்பை குறித்து அதிகமா பேசுகிற புஸ்தகமா இருக்கிறது. ஆகவே இந்த நியாய தீர்ப்பை தேவன் யாருக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னா, கீழ்ப்படியாதவர்களுக்கு, அபிஷேகம் பெறாதவர்களுக்கு, கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, இப்படிப்பட்ட அவபக்தி உள்ள கூட்டத்தாருக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அந்த நித்திய ஜீவன் என்கிற ஒரு காரியம் தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த ஆதாம் மூலியமாய் மனுஷன் எதை இழந்து போனானோ அந்த காரியங்களை, அந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து மூலியமாய் தேவன் இந்த காலத்தில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பரிசுத்த வேதாகம் நமக்கு சொல்லுகிற அபிஷேகத்தை குறித்த காரியமா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்கு மிக பிரியமான தேவதாசர்களே, இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அபிஷேகத்தை, அது எந்த அளவு இருந்தாலும் சரி, அதை விட்டு விடாமல் அபிஷேகத்தை காத்து கொண்டு தேவனுக்கென்று பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல பொல்லாத பிசாசாகிய தள்ளப்பட்ட சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லிக்கொண்டு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் என்ன பண்றானா, சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். கூடுமானால் ரட்சிக்கப்பட்டவர்களையும் அவன் வஞ்சிக்க கூடும். காலம் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
என்று பவுல் நமக்கு சொல்லுகிறார். இப்படியாக வாழ்க்கையில நாம் எதை இழந்தாலும் இயேசு கிறிஸ்துவையும் அவர் கொடுத்த அந்த அபிஷேகத்தையும் இழக்காமல் கடைசி வரைக்கும் நிற்கணும். தேவனுடைய ஊழியக்காரர்களாய் போர்க்களத்துல நிற்கும் போது அபிஷேகத்தை இழந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம். சர்வ ஆயுதங்களையும் தரித்து நிற்கிற ஒரு போர் வீரன் ஜாக்கிரதை உள்ளவனா இருக்க வேண்டும். ஆவியில அனலா இருக்க வேண்டும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். யாருக்காக ஊழியம் செய்யறோம்? கர்த்தருக்கு செய்யறோமா, மனிதர்களுக்கு செய்யறோமா, சாத்தானுக்கு செய்யறோமா? நிதானித்து அறிந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய காரியத்துல அபிஷேகத்துல உறுதியை நின்று இந்த உலகத்தையும் சாத்தானையும் எப்படி ஆண்டவர் ஜெயிச்சாரோ அது போல நாம் ஜெயிக்கணும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட இருப்பதாக. நான் ஒரு ஜெபத்தை செய்து நான் இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். என்னை மிகவும் நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, அப்பா, இவ்வளவு நேரம் ஆண்டவரே நான் பேசின எல்லா காரியங்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருந்தீங்கப்பா. என்னை பேச வைத்தீங்க, அதற்காக நன்றி அப்பா. கவனித்த ஒவ்வொரு தேவ தாசர்களையும் தேவ ஊழியர்களையும் உம்முடைய அபிஷேகத்தினால் இன்னொரு முறை நிரப்புங்க, அபிஷேகிங்க. அந்த அபிஷேகம் மாறாமல் விலகாமல் இருக்கட்டும் சுவாமி. அன்று அந்த ஆசிரிப்பு கூடாரத்தின் மேல வந்து நின்ற அபிஷேகம், அந்த ஆண்டவரே அந்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினது பா. அது போல உங்களுடைய அபிஷேகம் எங்களை வழிநடத்தட்டும் சுவாமி. பெரிய காரியங்களை செய்ய உமக்கென்று சாட்சியாய் நிற்க உதவி செய்யுங்க. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே பொல்லாத பிசாசனுடைய வஞ்சகத்துல விழுந்து விடாமல் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை கொண்டு நடக்க உதவி செய்வீராக. வந்திருந்த இணைந்திருந்த பாடத்தை கவனித்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து சமாதானத்துல நிரப்புங்க. விசேஷமாய் ரெவரண்ட் காளியப்பன் ஐயாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்து வருங்க. அதற்காக நன்றி. ஐயா செய்கிற அந்த ஊழியங்கள் ஆண்டவரே முழு மனதோடு அவர் அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாரப்பா. இலங்கை தேசம் முழுவதும் அவர் செய்கிற ஊழியங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் உலகம் முழுவதும் ஐயாவை எடுத்து பயன்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் எங்கள் ஆண்டவரும் உலக ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. Amen. 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 Thank you, Pastor. Thanks for your message. Okay. Thank you, Pastor. Okay.